Hi hello friends, welcome to our channel. நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆரோ ஸ்டிச் டைப் 1 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஸ்டிச்சு போடுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ஜரி த்ரெட், சில்க் த்ரெட், பீட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பீட்ஸ் கலர் பீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டன் கலர் பீட்ஸ் எடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், நீடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த நீடில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். நம்ம லெஃப்ட் ஹேண்டில் எப்படி வந்து நம்ம த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்டில் நீடில் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சு போடுறதுக்கு இந்த மாதிரி 4 லைன் நான் போட்டிருக்கேன். அதில் மேலே இருக்கக்கூடிய 2 லைன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சுக்கும் அண்ட் கீழே இருக்கிற 2 லைன் இன்னொரு ஸ்டிச்சுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்க லைனில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு 2 லைன் இருக்குது, மேலே ஒரு லைன் அண்ட் கீழே ஒரு லைன் இருக்குது. ஸோ அதில் இருந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2 லைனுக்கும் சென்டர்லேருந்து நம்ம வந்து ஸ்டிச்சு நம்ம எடுக்கிறோம். ஜரி த்ரெட் வந்து மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு க்ராஸாக கொண்டு போய் ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து அப்படியே செகண்ட் லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொண்டு வர ஸ்டிச்சு, ஒரு லாங் செயின் ஸ்டிச் நம்ம கொண்டு வரோம். க்ராஸாக கொண்டு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். இப்போ மறுபடியும் ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நம்ம போடுறோம். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல. இப்போ ஸ்டாண்டிங்காக மேலேருந்து ஃபர்ஸ்ட்டு லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு வந்து அந்த லைன்லேருந்து பாதியாக நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். த்ரெட்டை பிரிச்சுட்டு அதில் செகண்ட் பாதியில் நம்ம வந்து முன்னாடியும் பின்னாடியும் லாக் ஸ்டிச் நம்ம போடுறோம். போட்டுட்டு அப்படியே அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு ஸ்டாண்டிங் லைன் மாதிரி போடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நம்ம போட்டுட்டு இப்போ மறுபடியும் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிச்சை நம்ம அப்படியே விரித்து க்ராஸாக போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே ஸ்டிச்சு நம்ம போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நம்ம போட்டுட்டு மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சுக்கு நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இதே மாதிரி லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச்சை வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம போடணும். பெரிய லாங் ஸ்டிச்சு போடுறோம், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வில்லம்பு இருக்குல்ல, அந்த டைப்பில் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வரும். அதனால தான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஆரோ ஸ்டிச்சுன்னு பேர். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. வீட்டில் இருந்து நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து கால் பண்ணி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆரி கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸும் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து உடனுக்குடனே நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நிறைய ஆர்டர்ஸும் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆரி ப்ளவுசஸ் அண்ட் ரெகுலர் ப்ளவுசஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் வந்து நீங்கள் சொல்லிவிட்டு மெட்டீரியல் வந்து அனுப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நாங்களே கூட எடுத்து நாங்கள் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுபடி நாங்கள் தகுந்த மாதிரி வாங்கி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கூட நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான இது கிடைக்கும். உங்களுக்கு வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும் உங்களுக்கு அதில். ஸோ நிறைய பார்த்திங்கன்னா ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய ஆரி ப்ளவுசஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டுருக்குது. ரெகுலர் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னாலும் அதுலேயும் ஆர்டர்ஸ் வந்து டிசைனர் ப்ளவுசஸ் வந்து வந்துட்டுருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணி தரணும், நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கீங்க, என்னால் இப்போ வந்து பண்ண முடியாது, அர்ஜெண்ட்டாக பண்ணி வாங்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சாச்சு.
ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஆரோ ஸ்டிச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த வில்லம்பு டைப்பில் இருக்கும். அவ்வளோதான், எண்ட் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். இப்போ சென்டர்லேருந்து எடுக்கிறோம், 2 லைனுக்கு நடுவுலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச் கிராஸாக போடுறோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொண்டு போயிட்டு பெரிய லாங் செயின் ஸ்டிச் போடுறோம் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நம்ம போடுறோம். ஸோ இப்போ சென்டரில் போடக்கூடிய லைனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 லைன் இருக்கும். அதில் 2 லைனாக பிரித்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 2 லைனை விட்டுட்டு செகண்ட் 2 லைனை இந்த மாதிரி பிரிச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு லாக் ஸ்டிச் நம்ம போடுறோம். சின்னதாக போட்டுட்டு ஒரே ஒரு பீடு, கலர் பீடு ஏதாச்சும் ஒரு பீடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு ஷார்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் நம்ம வந்து சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கு நம்ம கொண்டு போயிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கு நான் கொண்டு போகிறப்ப க்ராஸாக கொண்டு போகிறேன். க்ராஸாக கொண்டு போய் ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நான் போடுறேன். மறுபடியும் செகண்ட் லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெரிய ஸ்டிச்சு போட்டுட்டு லாங் செயின் ஸ்டிச் போடுறேன். அதுக்கு பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச். ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச் போடுறோம் ட்ரையாங்கிள் ஷேப்பில். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய அந்த 4 த்ரெட்டை நம்ம 2 பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு சென்டரில் அந்த த்ரெட்டை வந்து நம்ம அப்படியே போய் ஒரு லாங் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு பிரித்து லாங் செயின் ஸ்டிச்சை நம்ம இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி இழுத்து வச்சு அந்த இடத்துல முன்னாடி ஒரு ஸ்டிச்சு நம்ம போடுறோம். போட்டுட்டு ஒரு பீடு எடுத்து அதுக்கு இடையில வச்சு நம்ம ஃபில் பண்ணுறோம். வச்சுட்டு அதுக்கு பின்னாடியும் ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் நம்ம போடுறோம். போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கு நம்ம கொண்டு போயிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம பீடு வந்து கோர்த்து நம்ம ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச் நம்ம போடுறோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். அகெயின் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்லேயே கொண்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க கண்டிப்பாக. ஸோ உங்களோட பெஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக. ஸோ இது வந்து 4 லைனு 2 லைனாக நம்ம பிரிச்சுக்கிறோம். இந்த மாதிரி பிரிச்சுட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே வில் ஷேப்பில் அப்படியே நம்ம வளைக்கிற மாதிரி வளைச்சி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஸ்டிச்சு நம்ம போடுறோம். சென்டரில் ஒரு பீடு எடுத்து நம்ம கோர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு நம்ம போயிடும். உங்களுக்காகவே நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்ருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. சப்போர்ட்டுங்கிறது நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரைப் மூலியமாக தான் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அவர் அப்படி இல்லைன்னா கால் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். கண்டிப்பாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா யூடியூப் மட்டும் பார்த்து கற்றுக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. காண்டாக்ட் பண்ணி நிறைய பேர் வந்து கேட்பாங்க, என்ன பண்ணுறது, எப்படி வந்து இந்த ஸ்டிச்சை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்களோட கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பொறுமையாக அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணி பண்ணுறேன். அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்படி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது, எப்படி வந்து நம்மளை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி எடுத்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நான் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக முயற்சிங்கிறது இல்லைன்னா கண்டிப்பாக
ஒரு பாத்வே வந்து க்ரியேட் ஆகாது நம்மளுக்கு. ஸோ அதனால் முயற்சி பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வழிகள் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடியல அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து வச்சுட்டு ட்ரை பண்ணாதீங்க. முடியலைனாலும் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் நானும் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுறவங்களும் நல்லா ட்ரை பண்ணி கற்றுக்கோங்க, பழகுங்க. யூடியூப் மூலியமாகவும் கற்றுக்க முடியும். அவ்வளோதான், ஆரி ஸ்டிச் நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.